மாத காலமாக இல்லை, 2 மாதமாகவே வார்த்தை என்கிற ஒரு தலைப்பை, வார்த்தை என்பது ஆண்டுடைய வார்த்தை தான், வார்த்தையே ஒரு தலைப்பாக கொண்டு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய சபையாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கும் கொடுக்கிறார், அதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் மீண்டுமாக சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் கடந்த வாரங்களிலே வாசித்த அந்த வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்தி நான் கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனைக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். இந்த எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யணும்? கவனிக்கணும், கவனித்து கேட்கணும். எதற்கு இந்த வார்த்தையை கேட்கணும்? ஏன் இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனாலும் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பதற்காக. நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறேன். இது உங்கள் மனசில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான், உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் அது உங்களுக்கு நன்றாக புரியணும். தெரிந்ததெல்லாம் புரிஞ்சிடறதில்ல. சில பேருக்கு நிறைய காரியங்கள் தெரியுது, ஆனால் அதில் என்ன நன்மை தீமைன்னு புரியறதில்ல. எனவே இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்களை நோக்கி, உங்களுக்கென்று கொடுக்கிற எல்லா வார்த்தைகளையும், அங்கே பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள், இந்த எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யணும்? கவனித்து கேளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தூக்கம் வரும். பொதுவாக இயற்கையாகவே சொல்கிறேன், தூங்கணும்னு நினைக்கும் போது சில பேருக்கு தூக்கம் வராதுங்க. புரண்டு 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 படுப்பாங்க. ஒரு சிலருடைய நேச்சரை சொல்கிறேன். ஒரு சிலருக்கு படுக்கணும், தூங்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது. சில பேருக்கு இரவில் தான் நான் தூங்குறேன், சில பேர் ராத்திரியில் தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. புரண்டு புரண்டு படுக்கிறங்கன்னெல்லாம் சொல்கிற நபர்கள்லாம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இப்படி மனிதனுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். ஆனால் தூங்கக்கூடாத நேரத்தில், தூங்கக்கூடாத இடத்துல தான் சில பேருக்கு தூக்கம் வருது. இது எல்லாருக்குமே நான் சொல்ல முடியும். பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரி வரைக்கும் நான் சொல்கிறேன். அது தூங்குகிற இடமா இது? எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் தூங்குறாங்க, கல்லூரியில் தூங்குறாங்க, காலேஜ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம், பின்னாடி இருக்க பெஞ்சில் இருக்கிறோம், நல்லா டெஸ்கில் சாய்ஞ்சி தூங்கிட்டு இருப்போம். இது எல்லா இடங்களும் நடக்குதுன்னு சொல்ல வரேன். அதே போல் ஆஃபீஸில் கூட சில அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டே சில பேர் தூங்குறாங்க. அதனால் இது அங்கே இங்கே மட்டும் இல்லை, இது எங்கேயுமே விட்டு வைக்கலை அந்த ஆவி. அது மாதிரி இந்த ஆலயத்துலேயும் நான் சொல்கிறேன், ஆராதனையில் கூட நம்ம தூங்குறதுக்காக வரல, அப்படி யாரும் விரும்பி வர்றதும் கிடையாது. இங்கே போனால் நல்லா தூங்கலாம்னு நினச்சி யாரும் வர்றது கிடையாது. எல்லாருமே ஆண்டவரை தேடி வாஞ்சியாக தான் வரீங்க. அது நான் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னங்க இங்கே வந்து உட்காந்தா எப்படி தான் இந்த தூக்கம் வருதுன்றாங்க. இது என்ன மாயம் இது சொல்லுங்கள்? இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள். இதை பற்றி நான் விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
எனவே நாம் தூக்கத்துக்கு இடம் தரக்கூடாது. நம்ம அதுக்காக வரல. நம்ம அதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து பஸ் ஏறி பலவிதமான முயற்சிகள் எடுத்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவ்வளோ இலகுவாக வந்து இங்கே யாரும் உட்கார்ந்துடல. அப்போ இவ்வளவு பிரயாசப்பட்டு உட்கார்ந்தது எதற்காக? ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்க தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு விடாதபடிக்கு சாத்தா உங்களை தடுக்கிறான், தடை செய்கிறான்னா அது உங்களோட ஆசீர்வாதத்தை அது நீங்கள் இழந்து போகிறது மட்டும் இல்லை, தடுக்கிறவன் தானே. அதனால் தூக்கம் வரும், திரும்பியும் சொல்கிறேன், தூக்கம் வரும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இல்லைங்க வருதுங்களேன், அது வரதான் செய்யும், அதுக்கு நம்ம இடம் தரக்கூடாது. எனவே நாம் இருக்கிற குறைந்த நேரத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்டால், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்துட்டதுனாலே, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனாலே, இந்த பிரசங்கம் நடக்கிற வரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நாலு தலையை நட்டுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பேசி சீக்கிரமாக எப்போ முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நானும் வந்தவன் வந்து உட்காந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். தயவுசெய்து நான் சொல்கிறேன் மீண்டுமாக, இது என்னுடைய வார்த்தை அல்ல. யார் இது? நான் ஃபோனை வாங்க சிஸ்டர், வாங்க. அது ஃபோன் இங்கே வந்தாலே சைலண்டில் போடணும். தயவுசெய்து சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற ஒரு வாய், அவ்வளோதான். நான் ஒரு கருவி. அதனால் புரிஞ்சுங்க, நான் பேசுகிறேன் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் என்னை கொண்டு என் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், இதுதான் உண்மை. எனவே கர்த்தர் சொல்லாததை நான் சொல்லுவது இல்லை. ஆண்டவர் சொல்லாததை நான் சொல்ல விரும்புவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறதை நான் வசனத்திலிருந்து, வசனத்தின் ஆதாரத்தோடு இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லவில்லை தவிர, எப்பொழுதுமே நான் அந்த அப்பாற்பட்ட விஷயங்களை நான் சொல்ல விரும்புறதில்லை. சொல்லலாம், தவறில்லை. எனவே அது எனக்கு இதில் விருப்பம் இல்லை. நமக்கு எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, அப்போ கேட்டால் நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காதபடிக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அதாவது அதுக்கு தடை வரும், எதிர்ப்பு வரும். உங்களை வழிவிலக செய்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள், வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காமல், அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்போம் என்று சொன்னால், வேறு சத்தம் உங்கள் காதுகளிலே விழும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கூட பாருங்கள், நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே போகலை, கேட்கவில்லை என்று சொன்னால், வேறு ஏதாயிலும் அக்கம் பக்கத்தில் வேறு எங்கே நடக்குதோ அந்த சத்தங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கேட்கும். அப்போ உங்களோட கவனம் இங்கே இருக்கும்போது அந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்குள்ளே போகும். எனவே நம்மளுடைய கவனம் எப்பொழுதும், நம்ம கேட்கிற காரியங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது, மட்டுமல்ல அது உங்களுக்கு சாபமாகவும் முடியும். ஐயோ, எடுத்ததுமே இப்படி சொல்கிறீங்களே. நான் அதற்கு ஒரு உதாரணத்தோடு நான் சொல்ல வருகிறேன். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பான். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இப்போ இந்த படிக்கிற இந்த வசனம் இருக்குது, இந்த வேத பகுதியை நம்ம பல முறை படிச்சிருப்பீங்க, பல முறை நம்ம பேச கேட்டிருக்கீங்க, பிரசங்கத்தின் மூலமாகவும் கேட்டிருப்பீங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
தானே, தெரிஞ்ச விஷயம் தானே. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, சாத்தா வஞ்சிச்சான், ஆண்டவர் சரி முடிஞ்சிச்சு. இதை பாருங்க, சொன்ன விஷயம் எல்லாருமே தெரியும். நல்லா கவனிங்க. இதில் அந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க சொன்ன விஷயம்னா, ஆண்டவரை அங்கே ஆதாமை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன பாருங்கள். ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. அதெல்லாம் கவனிக்கணும். இதில் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களையும் தான் சொல்கிறேன். இதை வேறு விதமாக பார்க்கக்கூடாது. அப்போ மனைவி பேச்சை கேட்கக்கூடாதா? அப்படிலாம் டக்குன்னு வந்துடுவாங்க. அப்படி சொல்லலை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் பார்க்கணும். இதுக்கு தாங்க எப்பொழுதுமே என் மனைவி பேச்சை நான் கேட்குறதே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சிலர் உண்டு. நல்லா சொன்னீங்க, இங்கே பார்த்தீங்களா அப்படின்னா, ஏன் அது வேறு இது வேறு. அதெல்லாம் பேச போனால் வேறு சப்ஜெக்ட் போயிடுவேன். இப்போ நான் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே நான் பார்க்குறோம், ஆதாம் யாருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் மனைவி. இதில் நாங்கள் தவறு என்று சொல்ல கேட்போம். இதில் இன்னும் சொல்லப்போனால், ஆதாம் மட்டுமல்ல, இந்த ஏவாளும் ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தால். அது யார்? சர்ப்பம் வந்து பேசாத ஒரு விலங்கு வந்து பேசுது. அது பேசக்கூடியதே கிடையாது. அதனால தான் அது அவருடைய கவனத்தை ஈர்த்தது. அதனால தான் அவர் கவனிக்க ஆரம்பித்தால் அது பேசுகிறதை அவன் நம்பவும் ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பேச போனால் இன்றைக்கு நான் சொல்ல வந்த காரியத்தை பேசி முடிக்க முடியாத. அதுக்கு தான் வேத பாடத்துக்கு வாங்க. வேத பாட விஷயத்தில் நாங்கள் இப்போ ஆதியாகமம் தான் தியானிச்சிட்ருக்குறோம். இதை பற்றி விவரங்களை நாங்கள் பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக நாங்கள் தியானிச்சுட்டு வரோம். எனவே இந்த ஏவாள் என்ன செய்தால், அந்த சர்ப்பம் பேசுது. இந்த புசிக்கக்கூட இந்த தோட்டத்தில் உள்ள இந்த பழத்தெல்லாம் ஆண்டவரை புசிக்க வேண்டாமா என்று சொல்லி சும்மா ஒரு புரடா ஓடுற மாதிரி ஒரு குற்றம் பாக்கியமாக ஒரு வார்த்தையை விட போவதான். இங்கே யார் பேசுகிறது? ஏதோ பேச்சு குரல் கேட்குது. யாரா பேசுறதுன்னு பார்த்தாக்கா ஒரு பாம்பு வந்து பேசுது. அவளுடைய ஆச்சரியப்பட வைத்தது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாம்பு பேசுகிற ஒரு பிராணியும் கிடையாது. அது மட்டுமல்ல, மனுஷரை தவிர வேறு யாருமே பேச இயலாத ஒரு உலகம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென்று இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் ஆண்டவர் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆண்டவருடைய குரலை தான் அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க எழுதியிருக்கிறது. அவர் பகலின் குளிர்ச்சியான நிலையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்தில் வந்து ஆதாமோடு உலாவுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தினமும் அவரோடு வந்து பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் உண்மையான ஒரு சம்பவங்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்க இவ்வளவு நாட்களாக இல்லாமல் யாரோ ஒன்று திடீரென்று ஏதோ ஒன்று நம்மளுடைய குரல் கேட்கிறது என்று சொல்லி இவர் கவனிக்க ஆரம்பித்தார். இவர் கவனத்தை ஈர்க்க முடியாகத்தான் அது குரல் கொடுத்தது. அந்த சர்ப்பம் பேசும்போது தான் இவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு வியப்பாக பார்க்குறா, என்ன பாம்பு பேசுதே என்று சொல்லி. அதெல்லாம் கவனிங்க. இந்த வியப்பூட்டும்படியாக இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். அப்படி செய்யும் பொழுது, அப்போ அந்த சர்ப்பம் பேசும் பொழுது அந்த சர்ப்பம் சொல்லுகிறதை ஏவாள் என்ன செய்தா? அது சொன்ன வார்த்தையை கேட்டாள். என்னது அது சொல்லிச்சு? நீங்கள் இதை சாப்பிடலாம், அதெல்லாம் சும்மா ஆண்டவர் உங்கள்கிட்ட சும்மா போய் சொல்லியிருக்காரு, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே மாட்டீங்க இப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை மூட்டவும், அந்த வார்த்தையை கேட்டதும், அந்த வார்த்தையை அந்த ஏவாள் நம்பியும் அந்த பழத்தை பறித்தால், சாப்பிட்டால். அது மாத்திரமல்ல என்ன செய்தா? ஆதாமுக்கும் கொடுத்தான். இதுதான் நமக்கு தெரிந்த விஷயந்தான். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் எந்த வார்த்தையை சொல்லி அங்கே சபிக்கிறதை நான் பார்க்குறோம். இந்த மாதிரி கேட்க வேண்டிய வார்த்தையை கேட்காம, என் வார்த்தையை கேட்காம, என் சொல்ல கேட்காம, என் பேச்சை கேட்காம, இப்படி தானே நீங்கள்லாம் பேசுகிறீங்க உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்திலையும். சில நேரங்களில் சில சம்பவங்கள், நீங்கள் விரும்பாத சம்பவங்கள் நடக்கும்போது, நான் சொன்னேன், என் பேச்சை கேட்டியா? என் பேச்சைக்கு நீ கேட்காம போனேன், அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க தானே. அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், சில சம்பவங்கள் நடக்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் பாருங்க, அது உண்மை. அதே போல் ஆண்டவர் சொன்னதை வார்த்தையை கேட்காம சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால என்ன வந்தது? ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தெளிவாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 17 இப்போ நம்ம படித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்லா பாருங்க அந்த வார்த்தையை. ஐயோ,
ஒன்னால தான்றாரு. இது கொஞ்சம் கடுமையான கஷ்டமானது தானே. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, குற்றங்களோ குறைகளோ தவறுகளோ நடக்காத வீடோ அலுவலகமோ இருக்காது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு தவறு நடக்குது. ஆனால் சில நேரங்களில் இது உன்னால தான், உன் மூலமாக தான், உன்னால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது அதுதான் நமக்கு ரொம்ப வலிக்கும். அது என்னால் ஒரு குடும்பம் கெட்டுது, என்னால் ஒருத்தவங்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டது, என்னால் ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஜீரணிக்க முடியாத விஷயம். அப்படி ஒன்று நடந்தாலும் அது அவங்க மனசை ரொம்பவும் வருத்தப்படுத்தும். ஏங்க என்னால் தாங்க அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னால தான்றார். அப்போ அவரால் என்ன ஏற்பட்டதாக நாங்கள் பார்க்குறோம்? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நீ என்ன செய்வ? நீ உயிர் இருக்கும், உயிரோடு நீ வாழ்வ. ஆனால் எப்படி இருப்ப? கஷ்டம்தான். அப்போ இது சாபம் தானே. நான் இன்னும் செய்திக்கு வரல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அங்கே வாசித்தோம், நம்ம எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்? இப்போ சொல்லுங்கள், எந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னா வேறு யாராவது உங்கள்கிட்ட பேசுவான். வேறு யாரும் இல்லை, சாத்தான் தான் பேசுவான், பிசாசு தான் பேசுவான். புரியுதுங்களா? எப்பொழுதுமே பிசாசு நேராக நின்றுட்டு உங்கள்கிட்ட என்றைக்குமே எப்பொழுதுமே யார்கிட்டையுமே அவன் பேசுனதே கிடையாது, பேச மாட்டான். சரிங்களா? அவன் அவ்வளோ சாதாரண ஆள் இல்லைங்க. அவன் நேராக பேசுகிறதுக்கு அவன் பெரிய ஆளுங்க அவன். அதனால் இப்போ பாருங்கள், ஏவாளை வஞ்சிப்பதுக்காக கூட சாத்தான் நேராக வந்தானா இல்லை, அவன் சர்ப்பத்தை பயன்படுத்தினான். அதாவது பாம்பை பயன்படுத்தி பாம்பினுடைய உருவத்துக்குள்ளர அது பேசுகின்ற ஒரு திராணியை ஏற்படுத்தி பிசாசு வந்துட்டான். இதுதான் உண்மை. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். எனவே நேரடியாக நான் இந்தமாதிரி சோன்ஸோ ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஜப்பான், ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சைனா, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, நான் சோன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மெடிக்கல் ரெப் மாதிரிலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நான் வந்திருக்கிறேங்க, உங்கள்கிட்ட சில மெடிசன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குதுங்க அப்படின்ற தோரணையெல்லாம் வரமாட்டான். பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்பெல்லாம் அப்படி தான் வருவாங்க. இங்கேருந்து வந்தவொடனே விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க, இங்கே வந்துடுவாங்க, எங்கள் கம்பெனிக்கு ப்ராடக்ட்லாம் அப்படிங்கன்னுவான். இது இங்கே உள்ள காரியம். ஆனால் இந்த பிசாசு இருக்கானே கிட்டத்தட்ட அவன் அதே போல் தான். ஆனால் அந்த மாதிரி செய்ய மாட்டான் அவன். சரியா? யாருன்றதையும் சொல்ல மாட்டான், எங்கேருந்து வரணுதுன்னு சொல்ல மாட்டான், என்னன்றதுன்னு சொல்ல மாட்டான். அவன் மகா தந்திரவாதின்னு எழுதியிருக்குது. எனவே நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இது பிசாசினால தான் வந்தது என்று சில பேருக்கு தெரியவும் மாட்டுது, புரியவும் மாட்டுறது. சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. யார் மூலமாக வந்ததோ அவங்கள தான் நோகுறாங்க, அவங்கள தான் நொந்துக்கிறாங்க, அவங்கள தான் காயறாங்க. அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உற்றார் உறவினராக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், இவர்கள் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறார் என்பதை அறியாம ஆண்டவருக்கு நீங்கள் செவி சாய்க்க தவறினால் நீங்கள் பிசாசுடைய வார்த்தைக்கு அல்லது சட்டத்துக்கு செவி கொடுக்கப்படும். நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னா, இது போன்ற சட்டத்திற்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. அதில் 4 காரியங்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு சொல்ல முடியாது, சொல்லியும் முடியாது. 2 காரியங்களை எவ்வளவு சீக்கிரமாக நான் சொல்லி விரைவாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியாக அல்லது தடை செய்வதன் மூலமாக என்ன வரும்? உங்களுக்கு சாபம் தான் வரும். எனவே உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் நோக்கத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியாக பிசாசு தந்திரமாக அவன் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவான். நல்லா கவனிங்க, அவன் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவான். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க கூடாது, காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு வருகிற சாபங்கள் உங்களுக்கு நீங்கும். அப்படி செவி சாய்க்காமல் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்ப்பீங்க என்று சொன்னால், நான் சொல்றது பிசாசுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பீங்க என்று சொன்னால்
அது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவையும் சாபத்தையும் கொண்டு வரும். முதலாவது, உங்களுக்கு விரோதமாக எதிராக தூஷணமான வார்த்தைகள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலமாக, உங்க வீட்டார் மூலமாக, உங்க குடும்பத்தார் மூலமாக, உங்க குடும்பத்தோட நெருக்கமான உறவு மூலமாக, அது உங்க புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். அல்லது நீங்கள் பணிபுரிகிற வேலை செய்கிற இடங்களில் உள்ள நபர்கள் மூலமா இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற வாழுகிற உங்களுடைய கிராமங்களில் இருக்க அக்கம் பக்கத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாரை கொண்டு யார் மூலமா இருந்தாலும் சரி, உங்களை நோக்கி வருகிற தூஷணங்களை, தூஷணமான வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அதற்கு நீங்க செவி சாய்க்க கூடாது. செவி சாய்க்காதபடிக்கு அதற்கு நீங்க விலகி, அதற்கு விலகி அல்லது அதற்கு விலகி உங்கள் செவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்ப்பிட்டு சொன்னால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே பிசாசு தந்திரமாக என்ன செய்கிறார்? இன்றைக்கு உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் திசை திருப்பும்படியாக அநேக சூழலை கொண்டு வருகிறார். 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். மத்தேயு ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அந்த வார்த்தைக்கு தான் நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். சிலுவை பாடு, மரணங்கள், அதுக்கு முன்னாடி கொண்டு போனப்பட்டதெல்லாம் நாம பல தடவை செய்தியும் படிச்சாச்சு போயாச்சு. இப்ப அதெல்லாம் விவரிச்சு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவரை கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க, விசாரணை கைதியாக நிறுத்தி அவர் விசாரிக்கிறாங்க. அப்ப பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல என்ன செய்யறாங்க? குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அவர் அதற்கு மாறுதரம் ஒன்றும் சொல்லல. அதாவது வாயை திறக்கவே இல்லை. அவர் மேல குற்றத்தை சொல்லும் போது, குற்றத்தை சுமத்தும் பொழுது அதுக்கு பதில் சொல்லவே மாட்டார். உண்டுன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, எதற்குமே அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அதெல்லாம் கேட்கவில்லையா? கவனித்தீங்களா? நீ அவர்கள் கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தைங்கிற வார்த்தையை நான் உங்க மனசில் பதிய வைக்கிறேன். ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால தேசாதிபதி மிகவும் ஆச்சரியமா பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பற்றி, உங்களை குறித்து, உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்களுடைய அயலகத்தாரோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களோ, புரியுங்களா, அல்லது விசுவாசிகளோ அல்லது வேலை செய்கிற இடங்களிலோ எங்க இருக்கட்டும், யாராத பொல்லாததை பொய்யாக உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்து பேசும் பொழுதோ, அப்படி யாராவது பேசுகிறார்களா, அப்படி சொல்லும் பொழுது அது உங்கள் மனசை ரொம்ப துக்கப்படுத்தும், அது உங்கள் மனசை ரொம்ப வேதனைப்படுத்தும். உங்களை படுத்ததோ இல்லையோ, என்னை வேதனைப்படுத்தினது உண்டு. இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு சொல்லி கொடுத்து, நான் கற்றுக்கொண்டதை இன்றைக்கு நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள இந்த கேள்வி வந்தது உண்டு இன்று நாட்களாகவே. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் அவைகளை பொறுத்து கொண்டாலும், தாங்கி கொண்டாலும், சகித்து கொண்டாலும் எனக்கு அதற்கு ஒரு பதில் இல்லாமலே போனது. அந்த பதிலை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்து அதை உங்களுக்கும் சொல்லிட்டார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது போல ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்திலே அதை சொல்லியிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேலே பொய்யாக சொல்வார்களாகில் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம். இது ஒரு பக்கம் இருக்கவே இங்கே நம்ம சந்தோஷமாக வருது. நம்மளை பற்றி மற்றவங்க பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக வருது.
ஆனால் இங்கு நான் சொல்ல வருகிறதுன்னா, இயேசு என்ன செய்தாருன்றதான் பார்க்குறோம். இயேசு என்ன பண்ணார்? இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, என்னப்பா அவங்க சொல்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லலாம்ல, நான் செய்தேன் செய்யலை, இல்லை அதுக்கு ஏதாவது விளக்கமாக, எதுக்குமே எதையுமே அவர் பதில் சொல்லவே இல்லை. இந்த காரியம் அவர்களை மிகவும் ஆச்சரியப்பட வைத்ததாகவும் பார்க்குறோம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்தால் மற்றவங்களுக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கிறாங்கண்ணே, என்ன இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு பேசியும் வாயை திறக்கவே மாட்டேறேன், என்ன இந்த மனுஷன் என்னவா இருப்பார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே இதுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். இது இயேசுநாதருடைய வாழ்க்கையில் நடந்ததுங்க. அவர் தெய்வ பிறவிங்க, அவர் கடவுளுங்க, அவர் தேவ குமாரனுங்க, அவர் ஆண்டவருக்கு சமமுங்க, அவரால் இருக்க முடியுங்க. அவர் இருந்ததெல்லாம் கொண்டாந்து இப்போ இழுத்து ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, ஆக நடக்கக்கூடியதை பேசுங்க அப்படின்னு சில பேர் ஒரு மனசுக்குள்ளர ஒரு மைண்ட் வாய்ஸ் உதிச்சிட்ருக்கு. இப்போ அப்படின்னு உதிச்சிட்ருக்கு பாருங்க. அதற்கும் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே வர்றான். இதை நான் உங்களுக்கு ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது சொல்லும்போதே சில பேர் என்ன பார்ப்பாங்க, அடாடா இவர் எப்போ பார்த்தாலும் இந்த தாவீது. இந்த வசனத்தை நான் சொல்லாத நாட்களே இல்லை, ஆனாலும் இப்போ சொல்லுவது ஒன்று தவறும் இல்லை. இந்த சமயத்தில் இதை நான் சொல்லித்தான் ஆகணும். தெரிந்து விட்டதுனால இல்லை, தெரிஞ்சிருக்கு தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான். எத்தனை பேர் இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் என்றைக்கும் எப்பொழுதும் சபையில் ஒரு பிரசங்கத்தை, ஒரு செய்தியை கொடுக்குறார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறாரு வச்சிங்க, அல்லது எல்லாரும் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப, அட என்னங்க போன வாரம் தான் சொன்னார், இப்பயும் அதே சொல்கிறார், போன மாதம் இந்த 2வது வாரம் இது தாங்க பேசினார், இப்படி போன வருஷத்தில் இதே தாங்க பேசினார், இப்படிலாம் நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் அல்லது பேசலாம். அதற்கு நான் சொல்லலை பதில், அது கர்த்தர் சொல்கிற காரியத்தை சொல்கிறேன். கவனிங்க, எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், ஆலோசனைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு அதை முழுமையாக கை கொண்டு கடைபிடிச்சு நடக்கிறீங்களோ அது வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ ஏன் இதை சொல்றாரு? அநேகர் இந்த வசனத்தை முழுசாக தன்னுடைய அனுபவமாக்கி கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. நான் உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு சங்கடமாயிடும். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கிறது, சொல்லும்போது ஞாபகம் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லிருக்காரு என்று சொல்லி ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக நீங்க சொல்ல முடியுமா? ஒருவேளை ஒரு சிலர் அந்த அனுபவத்தை கடந்திருக்கலாம். அதனால ஒட்டு மொத்தமாகவே யாருமே அப்படி இல்லை என்று நான் நினைக்கல. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் விசுவாசிக்கிற அநேகர் இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படைந்து வார்த்தையை கேட்டு தாவீதை போல இந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போன ஒரு சிலருக்கு உண்டு என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ரிசல்ட், 100% ரிசல்ட். எனவே நம்முடைய சபை இந்த சத்தியத்துக்குள்ளே பூரணமாகிற வரைக்கும் ஆவியானவர் சொல்லி கொண்டு தான் இருப்பார். ஞாபகம் வச்சிங்க. அதனால இவங்க சொன்னதே சொல்கிறாரு, ஏன்னா திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறேன். ஆமாம், தப்பு இல்லையே. ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன தவறு? நம்ம அதை கடைபிடிக்கிற வரைக்கும், கை கொள்கிற வரைக்கும் திரும்ப சொல்லித்தான் ஆகணும், தவறு இல்லை. கவனிங்க, இப்போ என்ன நான் பார்க்குறோம், இங்கே என்ன நடந்தது? தாவீதை குறித்து சீமேயு தூஷிக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக இருக்கிற வரைக்கும் அவன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தவன் இந்த சீமேயு. அவனுக்கு ஒரு சோதனை வந்தது, ஒரு வேதனை வந்தது, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னது? தன்னுடைய சொந்த பெற்ற மகன் மூலமாகவே தாவீது துரத்தப்பட்டவனாக என ஒரு மலை பாதை வழியாக அவன் கடந்து போகிறான். அவனுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு, அவனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ததாக நாம் அங்கே பார்க்குறோம். சீமேய என்கிற ஒரு மனுஷன் அவனை தூஷித்து கொண்டு வந்தான். அது மாத்திரமா, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும், தாவீதை
தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். கவனிங்க, எரிந்தது யாரு? சீமேய். சீமேய் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? சீமேயு கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா வலதுபுறம் இடதுபுறமா? சீமேயு கூட எத்தனை பேர் இருந்தாங்க? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தானே உங்களுக்கு சும்மா அங்கே நான் கேட்கும்போது ஒரு குழப்பமாயிட்டீங்க பார்த்தீங்களா? சீமேயு கூட ஒருத்தருமே இல்லை. நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே எதுவுமே இல்லை இல்லையா? பயப்படுறீங்க. அங்கே தான் நிதானமாக படிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரே ஆளுங்க, அவன் ஒண்டி தாங்க. தாவீது கூட இங்கே எழுதப்பட்டிருக்குது. தாவீது என்ன சாதாரண ஆள்? அவர் ராஜாவாக இருந்தவர். இப்போ ராஜாவாக இல்லைன்னாலும் அவர் ராஜா தான். அதனால் அங்கே என்ன எழுதியிருக்குது? சகல ஜனங்கன்னு அர்த்தம். அவர் மேலே பிரியமாக இருக்கிற, அவர் மேலே பற்றுதலாக இருக்கிற சகல ஜனங்களும், அப்புறம் சகல பலசாலிகளும். அப்படின்னா என்னங்க? இருங்க, சகல பலசாலின்னா பாடி கேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், கட்சிக்காரங்களாம் என்னென்னமோ பூனைப்படை, யானைப்படை, என்னென்னமோ படையை வச்சுக்கிட்டு அப்படி போகிறாங்க வராங்க. சரி, அதை பற்றி இப்போ பேச முடியாது, வேண்டாம், கவனிங்க. அப்போ தாவீதுக்கு பக்கத்துலேயும் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்றது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஒரு படையாக போயிட்டுருக்கிற ஆள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தான். எத்தனை கல்லு? கற்களை. கவனிங்க, அங்கே எத்தனை எழுதலைங்க. நான் சும்மா ஏன் கேட்குறேன்னா, கற்களை என்று சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்? தொடர்ந்து கல்லை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறான். இதான் அர்த்தம். ஒரு கல்லுன்னா ஒரு கல்லை எரிஞ்சான்னா ஒரு தடவை இல்லை. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஒவ்வொரு கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான, கசப்பான, கஷ்டமான ஒரு அனுபவம் என்று நான் சொல்ல வருகிறேன். என்னது? அது மாத்திரமா? 7வது வசனத்தை பாருங்க. அப்புறம் சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைந்து போ. கவனிங்க, இப்போ என்ன செய்யறான்? அவன் கல்லை விட்டு எறிகிறான், அப்புறம் தூஷிக்கிறான். அப்படின்னா வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறான். இப்படிலாம் பேசி கொண்டிருக்கும் போது தாவீது என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தா, வாயை திறக்கலைங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இயேசுநாதர் அவர் மேலே அவ்வளவு குற்றங்களை குற்றச்சாட்டில் வைத்திருக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசித்தோம்? இயேசுவோ ஒரு வார்த்தையும் சொல்லலை, தாவீது ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஏங்க, சில நேரங்களில் உங்களுக்கு இந்த வேறு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறான், நீங்கள் பாட்டு கம்முன்னு இருக்கிற. அப்படி சில பேர் நம்மளை ஊசப்பி ஏற்றுவாங்க. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது எனக்கு, உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு கோபம் வரும், அவங்களுக்கு எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும். உங்களை பேசுகிறது அவங்களுக்கு பொறுக்காது, உடனே வேகம் வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தா, என்ன பண்ணாரு? ஒன்றுமே பேசலை. இது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கு? கூட வந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாக இருக்கும் பொழுது நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு தெரியும் தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சீமேயி இவன் மேலே இவ்வளவு கல்லை எறிகிறான, தாவீது இத்தனைக்கும் ஒரு ஆளுங்க, தனி ஆள். நல்லா கவனிஞ்சிங்க. இவ்வளோ வெறும் கூட இருந்தாலும் எவ்வளோ துணிச்சல் இருந்தால், நெஞ்செழுத்த இருந்தாக்கா இவன் கல்லை விட்டு இழைச்சிட்டு இருப்பான். சரி, செய்யிட்டான். இப்போ தாவீதால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம இப்படி பேசுவோம். அதை இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கானே, இவன் கம்முன்னு போயிட்டுருக்கானே, அவனுக்கு கையால் ஆகாதவனா, தெம்பு இல்லையா, பயந்தாங்குலையா, கோழையா? நான் தாவீதை சொல்கிறேன். இல்லை, அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ இந்த தாவீது யார் என்று கேட்டால் எல்லாரும் அடையாளம் சொல்கிற ஒரு காரியம் என்ன? கோலியாத்தை வீழ்த்தினவன். எப்படி? ஒரு கல்லுங்க, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கல்லை எடுத்து அவ்வளோ பெரிய ஆளையே வீழ்த்தினவன் இந்த சீமேயை எவ்வளோ பொறுவான். இவன் எத்தனை கல்லை விட்டு எரிஞ்சான்னு போட்டிருக்கு? 12. அது என்னைக்கு இல்லைங்க. அவனே, நான் என்ன சொல்கிறேன், தாவீது ஒரு திறமைசாலின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவன் சிங்கத்தின் வாயே கிழிச்சவன், ஒரு தடவை கரடி கிழிச்சு போட்டான். இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வீரன். அவன் கோலியாத்தை வீழ்த்தினவன். இவன் எரிகிற கல்லை அப்படியே அப்படியே கேட்ச் பிடிச்சாலே முடிஞ்சிங்க. 6 பவுண்ட்ரியா.
என்னது சொல்கிறேன், ஒரு திறமைசாலிக்கு சொல்கிறேன். இவன் மேலே கல் எறினா போயிட்டுருக்கு, ஒன்றும் வேணாங்க. இவனுக்கு கல் இல்லைன்றதுனால இல்லைங்க, கல்லே கிடைக்கிறதுனால அவன் எறிகிற ஒரு கல்லை அப்படியே வாங்கி திருப்பி ஒன்று ஒரே இருக்கணும்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ, இல்லையா? அவனால் முடியும். ஏன்னா கோலியாத்தை வீழ்த்தினவன் இவன் யாரும் சுண்டக்காப்பா எங்கே வாங்கி இந்த கல்லை இங்கே ஒரு கல்லை பிடிக்கலாம் அடித்தானா முடிஞ்சிக்காத. செய்யலையே, அதை தான் சொல்கிறேன். திருப்பி அவன் தாக்கவும் இல்லை. அடுத்து மட்டுமல்ல, இவ்வளவு பேசுகிறான். பேசும் பொழுது என்ன செய்கிறான்? அதுக்கு பதிலே பேசலைங்க, பதிலே பேசலை. அப்போ என்ன நடக்குது படிங்க. அப்போ அவன் கூட இருந்தவங்க அதை நினச்சி என்ன செய்கிறாங்க? பதைக்கிறாங்க, பதறாங்க. 9வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். கவனிங்க, இதுக்கு வரைக்கும் வாயை திறக்கலைங்க தாவீது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது போல் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், அது உங்கள் வீட்டார் குடும்பத்திலேயோ வீட்லேயோ எங்கேயோ இருக்கட்டும், அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் நீங்கள் அதை கண்டு கொள்ளவே கூடாது, அதை காதில் வாங்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை தான் உங்கள் காது கேட்கணும். இவன் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தபடினாலே இந்த சீமேயி பேசுனது எதுவுமே, இப்போ நான் கொஞ்சம் இதை மாற்றி நான் பேசுகிறேன். இவன் சீமேயி பேசுனது எதுவுமே தாவீதுனுடைய காதில் விழலை என்று நான் சொல்ல வருகிறேன். நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன்னு சொல்கிறேன், அதையும் சொல்லிக்கிறேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே என்ன? ஆமாம், அவன் சொல்லலைன்னு சொல்லலை, சொன்னான். சீமேயை சொல்கிறோம்ல, காதிலே வாங்க. என்னங்க சொல்ல கூப்பிட காதில் வாங்காமே போகிறாரு. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் சில நேரத்தில் யாராவது கூப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளை இருக்கட்டும், நான் பாடு பேசிகிட்டே இருக்கேன், சொல்லிகிட்டே எங்கே காதில் வாங்குறானா பாருங்கள் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், காது நல்லா தான் கேட்குது, நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சொல்லை, ஒரு செயலை, ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது அதை நம்ம பொருட்படுத்தாமல் அதை அலட்சியப்படுத்தும் போது, அசட்டை பண்ணும்போது, அதை புறக்கணிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டு வருகிறேன். சொல்கிறது காதில் வாங்குதா பாருங்கள் அப்படின்வாங்க. சொல்ல காதில் வாங்காமல் போயிட்டுருக்கிறான் பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்கறதில்ல, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லன்னு சொல்கிறேன். அப்போ தாவீது என்ன செய்தான்? அதை பொருட்படுத்தவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை, அதை காதில் வாங்கலைங்க. காதில் விழுந்ததாலும் கூட அவன் சொன்னால் போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவன் போகிறது மட்டும் இல்லை, அங்கே சொல்கிறதையும் நீங்கள் பாருங்களேன். அவன் தூஷிக்க சொல்கிறான், உன் தான் போய் தலையை வாங்கி போட்டுட்டோமா அப்படியானும் போது, அதற்கு ராஜா, எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருப்பாரு. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? யார் சொல்லியிருப்பாரான்? அதுக்கு அவன் சொல்கிற பதில் என்ன? அவன் சொன்னா போகிறான்ப்பா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாறுமாறாக பேசுகிறாங்களே என்று சொன்னதுக்கு தாவீது என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரிலாம் பேசட்டும், இந்த மாதிரிலாம் பேசணும்னு யார் சொல்லியிருக்கிறான்? கர்த்தர் சொல்லியிருப்பாருப்பா, சொன்னா போகிறான்ப்பா என்று சொல்லி அவர்களை அமர்த்துகிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அது மட்டுமா தொடர்ந்து படிங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனை, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். போதும், தாவீதுனுடைய பதிலை பாருங்க. அதை அவன் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வருகிற ஆலோசனை என்னென்னா, கவனிங்க. உங்களை குறித்து யார் இழித்து பேசினாலும், உங்களை குறித்து யார் பழியாக பழி போட்டு பேசினாலும், நீங்கள் அதை காதில், அந்த வார்த்தைக்கு நீங்கள் காது கொடுக்கக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. அதெல்லாம் கவனிங்க. அப்படி நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால்
கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க மறந்தால் இந்த தூஷணமான வார்த்தை தான் உங்கள் காதில் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா? உங்கள் இரவில் உங்களை தூங்க விடாது. அதனால் உங்களுடைய சமாதானம் கெட்டு போகும், உங்களுடைய நிம்மதி கெட்டு போகும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். நீங்கள் இப்படி சொல்லலாம். அப்போ இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்குது இந்த கதை, என்ன இது எங்கே அடுக்கும் அப்படின்னு சில பேருடைய எண்ணங்கள் ஓடும். அதை தானுங்க சொல்கிறேன். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால், பிசாசு யாரை கொண்டும் யாரை மூலமாகவும் உங்களை தூஷிக்கும்படியாகவும் உங்களை துன்பப்படுத்தும்படியாகவும் உங்கள் மனசை புண்படுத்தும்படியாகவும் வார்த்தைகளை கொண்டு வருவான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? உங்கள் 2 காதில் 2 பஞ்சை வச்சுக்கிட்டு போயிட்டு, எப்படிங்க இது என்னால் தாங்க முடியலையே, இது என்னால் சகிக்க முடியலையே, இதை என்னால் பொறுக்க முடியலையே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. வருதில்லை வேதனை. அதுக்கு தான் சொல்கிறாரு ஆவியானவர். இன்றைக்கு சொல்கிற பாடம் என்ன? ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற வார்த்தை என்னென்னா, இதை நீ காதிலேயே வாங்காத. காதில் வாங்கணுன்னாக்க அப்போ நாம் அமைதியாக போனாலும் சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறான், நீ கம்முன்னு போயிட்டுருக்குற. உடம்புல என்ன ஏதாவது சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா? நம்மளை உசுப்பேற்றுறது, நம்மளை சில பேர் சொல்லாமையே சிலர் உசுப்பேறாலாம் இருக்குது, டென்ஷன் ஆகிறாலாம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கு ஆலோசனையாக, அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. அப்போ இது எப்படிங்க கடந்து போகிறது? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இது பிசாசு கொண்டு வருகிற வார்த்தை. பிசாசு யாரை கொண்டு யார் மூலமாக உங்களை தூஷிக்க வைப்பான், தூஷணமான வார்த்தைகள் சொல்லி உங்கள் மனசை காயப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், சஞ்சலப்படுத்துவான், உங்கள் மனசில் இருக்க நிம்மதியை குலைக்க பார்க்குறான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திடணும். அது தாவீது அதை எப்படி எதிர்கொண்டான்? நான் முன்பே சொல்லிட்டேன். இயேசுனுடைய வாழ்க்கையை சொல்லும்போது நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவீங்க, அவர் கடவுள், அவர் தெய்வம், அதுலேயும் அவரும் நாங்களும் சமமாயிடுமா என்ன? அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் இப்போ நான் தாவீதை கொண்டு வந்தேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக முன்மாதிரியாக வாழ்ந்த தாவீது சும்மா இல்லை. அப்போ இந்த சம்பவத்தையும் பாருங்கள், அங்கே இயேசுநாதர் சந்தித்த சம்பவத்தையும் பாருங்கள், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன். எத்தனையோ 1000 வருஷம் இடைவெளிக்கு முன்பாக தாவீது அந்த அனுபவத்துக்குள்ளாக போயிருக்கிறான். அவனை தூஷிக்கும் போது அதுக்கு பதிலே பேசலை. இயேசுவும் தன்னை தூஷிக்கும் போது குற்றச்சாட்டுகள் பதிலே பேசலை. அப்போ இயேசு தாவீதை பின்பற்றினார் என்று சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது. இயேசுநாதர் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தாவீதை போல வாழணும்னு வாழ்ந்தாரா? நோ, அப்படி நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அது உண்மையும் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் இதில் புரிஞ்சுக்கணும். இந்த தாவீது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு, அதாவது அவர் பிறந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன், அவருக்கு முன்பாகவே அவரை போல அவருக்கு ஒரு முன்மாதிரியாக அவருக்கு ஒரு அடையாளமாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு நிழலாட்டமாக தாவீது வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நிறைய காரியங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், உண்மையாக இருக்கிறார். அதெல்லாம் ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இல்லாத காலங்களிலேயே இயேசு கிறிஸ்துவை போல தாவீது வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா என்று நான் சொல்ல வருகிறேன். இதுதாங்க கிருபை, தாவீதுக்கு அருளப்பட்ட ஒரு கிருபை அது. அதனால தான் ஆண்டவர் நான் தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொள்வதில் அவர் பெருமைப்பட காரணம் அதுதான். எத்தனையோ நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அவர்களை குறைத்து மதிப்பிடலை, ஆண்டவரும் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்லவும் இல்லை. ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவரை பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார். முகமுகமாக பேசின மோசே எங்கே? யோபுவை போல உத்தமனின் சன்மார்க்கம் இந்த பூமியில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இது போல வேத புத்தகத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நோவாவை பாராட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்திலே பெரிய வல்லவனாய் இருந்தவனை ஆபிரகாமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் யாரையுமே அவர் விட்டு வைக்கவில்லை.
அவருக்கு வேண்டிய பிரியமாக நடந்து கொண்ட அத்தனையே அவர் கனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தாவீதின் இடத்துல யாருமே இல்லையே. அந்த வரிசையில் நம்ம பார்த்தாலும் கூட தாவீதுக்கென்று ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க வேண்டாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டை பிரித்த உடனே அங்கே என்ன எழுதியிருக்குது என்று பாருங்கள். அங்கே தொடக்கமே எப்படி எழுதியிருக்குது என்று சொல்லி பாருங்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஏன் மோசே பேரை எழுதலை? ஏன் யோபு எழுதலை? ஏன் யோவான் எழுதலை? ஏன் ஆபிரகாம் எழுதலை? இவங்க எல்லாமே ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்டவர்கள், பாராட்டை பெற்றவர்கள் தானே. நான் அவங்களை இப்போவும் சொல்கிறேன், குறைச்சி மதிப்பிடலை. தாவீதை விட ரொம்ப கம்மி நான் சொல்ல வரல. ஆனால் தாவீதை ஆண்டவர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்த காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இவர் இடத்தில் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு அம்சத்தை ஆண்டவர் கண்டிருக்கிறார். அது என்னுடைய கண்களுக்கு நான் பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னார். இந்த சம்பவத்தை நான் சொல்ல வருகிறேன். எந்த சம்பவம்? இயேசு கிறிஸ்துவை போலவே தாவீது என்ன செய்தார்? தன்னை தூஷித்தவர்களை கண்டு கொள்ளவே இல்லை, காதில் வாங்கவே இல்லை. அது மட்டுமா, அவங்கள அவரை டென்ஷன் ஆக்கும்போது கூட அவரோட பதிலை பாருங்க. அந்த பதிலில் ஒரு நிதானத்தை பார்க்குறோம். அவர் நிதானமான பதில். அது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவரையே அதில் கொண்டு வந்துடுறாரு. இங்கே பாருப்பா, ஆண்டவர் தான் இதில் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் தான் இப்படி பேச வச்சிருக்கிறாரு, போட்டும் போ. யாருங்க இப்படி சொல்லுவா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்லணும். நீங்கள் அப்படி இருக்கணும் என்பது தான் ஆண்டோடைய எதிர்ப்பு. இந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வரணும். இன்றைக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பொசுக்கணுன்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? முடுக்குன்றதுக்கெல்லாம் இன்றைக்கு கோபிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க, முறுக்கிட்டு போகிறாங்க, கோபப்பட்டுட்டு போகிறாங்க. என்ன, இன்றைக்கி சபைக்குள்ளரையும் சரி வெளியிலையும் சரி அவங்க என்னை பற்றி இல்லாத, நான் திரும்பியும் சொல்கிறேன், உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மேலே பொய்யா தான் பேசுவோம். பொய்யா பேசுகிறது தான் நமக்கு வலிக்கும். பொய்யா பேசும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குதும். கவனிங்க, உண்மையை பேசிட்டா கூட மனசை கொஞ்சம் தாங்கிக்கும். நம்ம ஒரு தவறு செய்திருந்து, கவனிங்க, நம்ம ஒரு தவறு செய்திருந்து நம்ம இடத்துல ஒரு குற்றம் இருந்து ஒருத்தவங்க சொன்னால் கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை தாங்கிப்போம். என்னது, நம்ம செஞ்ச தப்பு, சரி பேசுகிறாங்க, அப்படி போய்ட்டு மனசு. ஆனால் நம்ம எந்த தப்பு செய்யாமல், நம்ம எதையுமே பேசாமல் இருக்கும்போதே நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு மற்றவங்க சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுமாரி பேசியிருக்கவே மாட்டோம், நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? இது போல காரியங்களை மற்றவங்க பேசும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதை தாங்குவதும் ஜீரணிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால தான் அநேகருடைய மனசில் சிலருக்கு, கவனிங்க, ராத்திரியில் சில பேர் சொல்லுவாங்க, நைட்டில் படுத்து எனக்கு தூக்கம் வரலைங்க. என்னது, என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை அப்படி பேசிட்டாங்க, என்னை பற்றி இப்படி பேசுகிறேன், நான் அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நான் அவங்க மேலே இப்படிலாம் நான் நடந்துக்கவே இல்லை, என்னை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டாங்களே என்று சொல்லி நினச்சி புழுங்குற எத்தனையோ பேர்கள் உண்டு. அவங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறாரு. கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால தான் உங்கள் நிம்மதி கெட்டு போகுது. உங்கள் மனசில் கசப்பு வருது, வைராக்கியம் வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, ஆத்திரம் வருது, வரதான் செய்யும். இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. ஐயோ வருதே, நான் சொல்கிறேன், வந்ததுன்னா காதை போட்டீங்க. அப்போ இதெல்லாம் நியாயமா? நான் நியாயம்னு யார் சொன்னேன்? இப்போ நியாயம்னு யார் சொன்னா? நியாயம் இல்லை தான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு நியாயமே கிடைக்காதா? நியாயம் கிடைக்கும். எங்கே? அதுக்கு தாவீது சொன்னதே பாருங்கள், 11வது வசனம் பாருங்கள், 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் சிறுமையை பார்த்து, என்னுடைய நிலைமையை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து, என் வேதனையை பார்த்து, என் மன கஷ்டத்தை பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவார். தன்னைத்தானே திடப்படுத்துகிறான், தன்னைத்தானே தேற்றுகிறான். என்ன ஒரு அருமையான ஒரு ஆசை. மற்றவங்க யாரும் ஆறுதல் சொல்லிங்க. பொதுவாக நமக்கு மற்றவங்க தான் சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் கைவிட மாட்டார், அப்படி இப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்களும் உங்கள் மனசு சில பேருக்கு மனசு ஆறாது. தாவீதுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. தாவீதே சொல்லிக்கிறாரு, நான் இந்த மாதிரி யார்கிட்ட, இந்த புறம்போக்குக்கிட்டையும் இந்த வழியில் போகிறதும் யார்?
யாரை சொல்கிறேன் நான் இப்போ? யாருங்க? இங்கே பாருங்க, இங்கே இருக்க வசனம். யார் இது? என்னது? செத்த நாய். உசுருள்ள நாய் கூட கிடையாது. அந்த அபிஷேக சொல்கிறான் அவனை, இவன் யார்? இவன் செத்து போன ஒரு நாய் வந்து உங்கள்கிட்ட பேசுதுங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் பேச்சு வாங்கிட்டு கிடக்கணுமா என்று சொல்லி இதெல்லாம் பேசும்போது தாவீது என்ன சொல்கிறாரு? தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, கவனிங்க, இப்போ எல்லாருடைய கேள்வி என்ன? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? இதுக்கெல்லாம் ஒரு நியாயமே கிடைக்காதா? இவங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் தாவீது என்ன சொல்கிறாரு? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், இதுக்கு நீதி கிடைக்கும், இதுக்கு நியாயம் கிடைக்கும். எப்படி? உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? சரி கட்டுவேன்னு சொல்கிறார். நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் கிடையாது. எனவே நம்ம ஒதுங்கி போகிறதுனாலையோ, நம்ம பொறுத்து போகிறதுனாலையோ, நம்ம தாங்கி போகிறதுனாலையோ நம்ம குறைஞ்சிட மாட்டோம். மற்றவங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் நீங்கள் கேவலமாக பார்க்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நான் சொல்ல முடியும், நேரம் கடந்துடுச்சு. நான் 2 குறிப்புன்னு சொன்ன 1 தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். கவனிங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துறேன். இதெல்லாம் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்ருக்கு, எதுக்குமே அவங்க பதிலே சொல்கிறதில்ல. என்ன அர்த்தம்? பதில் தெரியாமல் இல்லை. நல்லா கவனிங்க, பதில் தெரியாமல் இல்லை, பதில் சொல்ல முடியாமல் இல்லை. பார்த்தியா? அதை இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது வாயை திறக்கிறாரு அவர். கவனிங்க, ஒரு வாயை திறக்கிறாரு அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தப்பு செய்து விட்டாங்க என்று சிலர் நினைக்கிறாங்க. இப்படி சில பேர் இப்படி நினைப்பாங்க நினச்சிக்கிட்டே சில பேர் கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொறுத்து போகிறதுக்கு தயாருங்க, இந்த வசனத்தின்படி சத்தியத்தின்படி வாழணும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குங்க. என்னை ஒருத்தன் மட்டமாக நினைக்கிறானே, என்னை கேவலமாக பேசுகிறானே, என்னை கேவலமாக என்னை பார்க்குறானே அக்கம் பக்கத்தில், இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கிட்டு கிடக்குது, ஊரில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்கான், கம்முன்னு போயிட்டுருக்கான், அப்போ இவன் செஞ்சிருப்பான் போட்டிருக்கேன், இவன்கிட்ட தப்பு இருக்குது போட்டிருக்கேன், அப்படி தாங்க என்னை நினைப்பாங்கன்றேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த எண்ணம் தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தவறு செய்யாத பட்சத்தில், உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட சில நேரத்தில் நான் நினச்சிருக்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன், நினைப்பேன், சொல்லணும்னு என் மனசு பதைக்கும், துடிக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லி கொடுக்குற ஆலோசனை என்ன? அதை கூட சொல்லாதன்றாரு. அதுக்காக போய் சொல்லி நேரத்தை வீணடிக்காதன்றாரு. அப்படியா சொல்கிறீங்க? திருப்பியும் நான் அங்கே தான் வர்றேன். எடுத்து வாசிக்க முடிந்தால் படிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு 27 இப்போ நம்ம பார்த்தது தான் நான் சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு பதில். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை திரும்ப வேணாலும் கவனிச்சு பாருங்க. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை, பதிலே சொல்ல, ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கவே இல்லைங்க, ஒரு வார்த்தை பேசலைங்க. படிங்க. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அங்கே கவனிங்க, அது சும்மா இல்லைங்க, எல்லாரும் அப்படியே ஆடு பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு உட்காந்துரு, ஒன்றுத்துக்குமே இந்த மனுஷன் வாங்கி திறக்க மாட்டாரு. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த மாதிரி எதையாவது இல்லாத பொல்லாத அள்ளி போட்டு அவர் வாயை கிண்டி கிளறி அவர் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தையை வரவழைத்து, நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை, அதை வரவழைத்து அவரை ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தாங்க. அவர் பார்த்தாரு, இதுக்கு தானே நீ அடி போடுற, நீ பாட்டு சொல்லிட்டு போ. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், பிசாசு உங்களை உசுப்பேற்றுவான். யாரை கொண்டு யார் மூலமாகவும் தெரியுதுங்களா? உங்களை உசுப்பேற்றி, உங்களை வெறுப்பேற்றி, கடுப்பேற்றி, எரிச்சல் மூட்டி உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை வரவழைப்பான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பாட்டு அமைதியாக தான் தாங்க, நான் பாட்டு கம்பெனி வேலையை பார்த்துட்டு தாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னால் யாருக்கு எங்கள் கோபம் வராது, இந்த மாதிரிலாம் பேச எனக்கு எரிச்சல் வராது, அதனால தான் நான் திட்டினேன், அதனால தான் நான் பேசினேன் என்று தான் நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் கூட சில நேரங்களில் அப்படி நடந்தது உண்டு. நான் எல்லாத்தையும் நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், அது சரியல்ல, என்ன வேணாலும் சொல்லட்டும். ஐயோ அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிலாம் என்ன இருக்க முடியாது. அதுக்குத்தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா இந்த சத்தம் என்ன செய்யாது? கேட்காதுங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், சாதாரண உதாரணம் தான், நல்லா கவனிங்க.
இப்போ எல்லாரும் ஃபோன் பேசுகிறீங்க, எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, எல்லாத்தையும் ஃபோன் பேசுகிறீங்க, நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் காதில் வச்சுட்டு யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க பேசுகிறத காதில் வாங்குறீங்க. உங்கள் பக்கத்தில் நின்று சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, பஸ்லையோ வீட்லேயோ கடத்தெருலையோன்னு வச்சுங்களேன். நல்லா கவனிங்க. சைமல்டேனியஸ்லாம், அதாவது ஒரே நேரத்தில் இந்த ஃபோனில் பேசுகிறதையும் இதையும் உங்களால் கவனிக்க முடியுமா? நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, முடியலைங்க. எதையாச்சும் ஒன்று இழக்க வேண்டியதாக இருக்குங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் பேசுவான், அவன் என்ன செய்கிறான்னு நான் கொஞ்சம் என்னுடைய என் மைண்ட் தான் காது அப்படியே தான் இருக்குது, மைண்டு அங்கே கேட்டு எனக்கு இவங்க பேசுறது, அப்போ திருப்பி இவங்க ஐயோ என்ன சொன்னேன்னு இதை ஈடுபட்டு போகுதுங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? நான் அனுபவ ரீதியாக பேசுகிறேன், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், நல்லா சிந்திச்சு பாருங்கள். அப்போ ஒரே நேரத்தில் நம்மளுடைய காது என்ன செய்யாது, ரெண்டு தரப்பில் பேசுகிறதை கேட்கக்கூடிய திறன் கிடையாது, முடியாது. அப்படி கேட்டால் குழப்பம்தான், ஒன்றுமே புரியாது, இதுவும் புரியாது அதுவும் புரியாது. புரியுதுங்களா? அப்புறம் சொல்ல வந்தது என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து உங்களுடைய செவிகளில் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தா, இந்த மாதிரி ஆட்கள், இந்த புறம்போக்கு வழிபோக்கு, இந்த செத்த நாய், நான் சொல்கிறது இந்த வசனத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் விழுமா விழாதா? இப்போ சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே என் காதில் விழுதே, அப்போனா நீங்கள் என்ன அர்த்தம்? சரிங்க, அந்த மாதிரி பேசுனது உங்கள் காதில் விழுந்து போச்சுங்க. உங்களை குறித்து உங்கள் முன்னை விட்டு பின்னால் முதுகுக்கு பின்னால் உங்களை தரகரவாக பேசுனதை காது கொடுத்து கேட்டுட்டீங்க, வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் புரியலையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி தொடர்ந்து இல்லையா? அந்த நேரம் அவர் ஒன்றுமே பேசலாம், ஆண்டவர் அமைதியாக இருந்தார், அதனால் இவங்க பேசுனது கேட்டுடுச்சு, அப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. கவனிங்க, அவர் பேசிகிட்டே இருந்திருந்தாக்கா அது கேட்டிருக்காதுங்க. ஆண்டவர் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாருங்க, அந்த நேரம் பார்த்துட்டாங்க இந்த அம்மா பேசிச்சு, இப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியும். நான் மறுத்து பேசலை, இருக்கட்டும். நான் சொல்கிறேன், திரும்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றது காது கொடுத்து கேளுங்க, இது உங்கள்கிட்ட ஓடிடும். நான் சொல்கிறேன், தாவீதும் காதில் வாங்கினாங்க, ஆண்டவர் இயேசுவும் காதில் வாங்கினார் தூஷிக்கப்பட்ட காரியங்களை, ஆனால் என்ன செய்யறதுக்கு ஒரு வார்த்தையும் பேசலை. காரணம் என்ன? பிதாவின் சத்தத்தை எப்போதும் அவர் கேட்கக்கூடியவராக இருந்தார். தாவீதுடைய அனுபவம் என்ன? எப்பொழுதும் அவன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிற அனுபவத்துக்குள்ளே இருந்தான். நான் இப்போவும் சொல்கிறேன், கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருங்க. இதெல்லாம் அவருடைய வார்த்தை சத்தம் எப்பொழுதும் உங்கள் காதுகளை துணித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் மற்ற சத்தம் கேட்குதோ அப்போனா நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க மறந்துட்டீங்க, கேட்காதபடிக்கு நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்துக்கே உங்கள் செவியை சாய்த்திடுங்க, நீங்கள் நன்றாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும், உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த சத்தியம், நான் இங்கே 2 குறிப்பில் 1 தான் நான் சொல்லி முடிக்க முடிஞ்சது, பரவாயில்லை. இந்த 1 முதலாவது நம்ம கை கொள்ளுவோம். அப்படி நீங்கள் கை கொண்டு நடப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் நன்றாக இருப்பீங்க. எதற்காக ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறாரு? எதற்காக இப்படி இருக்க சொல்கிறாரு? எதற்காக யாராவது ஏதாவது பேசிட்டு போன்ற அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி ஆண்டவர் கொடுக்கல. பேசுகிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் கொடுக்க கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஞாபகம் வச்சுங்க. எனவே யாரும் உங்களை பேசியும் வாழ்ந்துட முடியாது. மற்றவங்க பேசுகிறதுனால நீங்கள் விழுந்துடவும் மாட்டீங்க, நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீங்க, நீங்கள் எழுச்சி அடைவீங்க. உங்களை பேசினவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், நியாயம் தீர்ப்பார், நீதியை சரி கட்டுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் மனசு என்ன செய்யுதுன்னா அது கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டுது. அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு மனசு இல்லை, மனசு பதைக்குது, மனசு துடிக்குது. உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி நம்ம மனசு துடிக்கிறதுனால தான் அநேக தவறு செய்கிறாங்க. எனவே ஆண்டவர் என்றைக்கும் எப்போதும் அதுக்கு ஒரு காலத்து நேரத்தை வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரணமும் சரி கட்டாமல் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த பூமியிலேயே நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அடுத்த வாரம் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை நான் அதை அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் நினைக்கிறேன், ஓ கர்த்தர் இப்படிலாம் செய்கிறாரே என்று சொல்லி. நம்ம அதை நினைக்காத வரைக்கும் அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது தான் தெரியுது இது ஆண்டவர் செய்கிறார் என்று நான் உணர்கிறேன். அந்த காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்க போகிறீங்க? ஆண்டவரே, என்னை குறித்து என் வீட்டில் உள்ளவங்களே என்னை தரக்குறைவாக பேசுகிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, இல்லாத பொல்லாத பேசுகிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, எதை செய்தாலும் குறை சொல்கிறாங்க, செய்யாதெல்லாம் செய்ததாக சொல்கிறாங்க, சொல்லாதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி பழியை சுமத்துறாங்க. என் வீட்டில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க ஆண்டு, அக்கம் பக்கத்தில் பேசுகிறாங்க, சபையில் இருக்கிற சில விசுவாசிக்கு கூட என்னை தவறாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என் காது கேட்க, என் காது பட எனக்கு பேசுகிறாங்க, எனக்கு பின்னாடி பேசுகிறது என் காது கேட்டது உண்டு. அதனால் என் மனசில் நிம்மதி போச்சு. ராத்திரியில் எனக்கு தூக்கம் வரல. அதை நினைக்க நினைக்க மனசு புழுங்குது. ஆண்டவரே சொல்லுங்க, இனி நான் அந்த சத்தத்தை கேட்க மாட்டேன். உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடப்பேன். யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானதாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். நான் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை மனசில் வைத்து உங்கள் வாயால் 2 வார்த்தை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் நன்றாக இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக தொடப்பட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். அதுக்குரிய அந்த கிருபை எனக்கு வேண்டும். இயேசுவை போல, தாவீதை போல தூஷணமாய் பேசுகிற காரியங்களிலும் தூஷிக்கப்படும் பொழுதும் தாங்கி கொள்ளவும், பொறுத்து கொள்ளவும், சகித்து கொள்ளவும், காதிலே வாங்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்க்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும். அந்த அனுபவத்தின்படி வாழ நடக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய வலது கையை ஆண்டவருக்கு நேராக, நான் பார்ப்பதற்காக கை தூக்க சொல்லலை, கர்த்தருக்கு நேராக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட நீங்கள் சொல்லலாம், எனக்கு அந்த கிருபை வேண்டும், என்னை அப்படி நடத்துங்க, எனக்கு அந்த அனுபவம் வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபித்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ நடக்க செய்ய விரும்புகிற விருப்பம் தெரிவித்து வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீருடைய கரத்தை பிடித்து நடத்துங்க. அந்த அனுபவத்தை தாங்க, அதுக்கு கிருபையை தாங்க, எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இந்த கிராம ஊழியம்